உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து மகா மகா மகாலட்சுமி நேரம் ஆகுது. அவள் வருவாளா, என்னுடைந்து போன நெஞ்சு ஒட்ட வைக்க மகா வருவாளா, என் பள்ளமான உள்ளம் வெள்ளையாக்க அவள் வருவாளா. மகா வாடி, உனக்காக பாட்டுலாம் பாடுறேன் பாரு, சீக்கிரம் வா, டைம் ஆயிட்டு எனக்கு. விஜய் நல்லவேளை காலையிலே போன் பண்ணி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, இல்ல அவருக்காக வெயிட் பண்ணி இன்னும் டைம் ஆயிருக்கும். சரி சீக்கிரம் கிளம்பும், வர மாதிரி தெரியல. மகா நீ வாரியான கிளம்பட்டுமா? ஐயோ வந்துட்டீங்க, ஏன் இப்படி கிடந்து கத்திட்டு இருக்கீங்க? இந்த எக் ஃப்ரை பண்ணணும், ஃப்ரை பண்ணியாச்சு, இப்போ மக்கள் எல்லாம் வச்சாச்சு. ஒழுங்கா மிச்சம் வைக்காம சாப்பிடுறீங்க. மத்தியானம் சாப்பிடும்போது எனக்கு வீடியோ கால் போடுறீங்க. உங்க பார்க்க வர வர ஹேண்ட்ஸம் ஆயிட்டே இருக்கீங்க. என் புருஷன் அழகா இருக்குது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா மத்தவங்களுக்கு அழகா தெரியக்கூடாதுல்ல. உங்களை பார்த்தா கல்யாணம் ஆனா ஒரு மாதிரியே தெரியல. என்ன பண்ணலாம்? பொம்பளைங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆனா உச்சில போட்டு கழுத்துல தாலி செயின் கால்ல மெட்டி இத போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும் ஏன் கல்யாணம் ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இதுவும் கண்டுபிடிக்கல? எதையாவது ஒண்ணு போட்டு கல்யாணம் ஆனவரு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி எதையாவது சட்டம் கொண்டு வரணும். இங்க பாருங்க, நீங்க வர வர ஹேண்ட்ஸம் ஆயிட்டே போறீங்க. அதான் கண்ட கண்டவள உங்க பின்னாடி ஐ லவ் யூ வரா. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் பொறாமையா இருக்கா மகா? நாங்களும் நேச்சுரல் பியூட்டி, ஒன்ன மாதிரி நிப்பான் பாயிண்ட் கிடையாது. பாரு வீட்டுல இருக்கிறதுக்கே 1.5 கிலோ நிப்பான் பாயிண்ட் பூசிக்கிட்டு இருக்க. நான் பாரு முகத்துல பவுடர் கூட போடல, குளிச்சுட்டு அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அப்படியே ட்ரெஸ் மாதிரி வந்தாச்சு. இதான் நேச்சுரல் பியூட்டி. ஆமா ஆமா, அழகா பொங்கி வடியுது. ஐயோ உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, நீ இத வச்சே ஓடிட்டு இருப்பீங்களா? நீங்க ரொம்ப அழகுதான். இங்க பாருடா, ஒவ்வொரு பொண்ணும் உன்னை சைட் அடிக்குது, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இங்க பாரு, ஏதாவது ஒரு பொண்ணு உன்கிட்ட பேச வந்தா அக்கா தங்கச்சின்னு பேசு, இல்லையா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லணும். நீ பாட்டு சைலண்டா அந்த ஸ்ரீ விஷயத்துல இருந்த அவளை அடிக்க மாட்டேன், ஒன்னதான் அடிப்பேன். ஓஹோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. வரவங்க போறவங்ககிட்ட எல்லாம் என்ன கல்யாணம் ஆயிட்டுன்னு போஸ்டர் ஓட்ட முடியும், அதெல்லாம் என்னால முடியாது. மற்ற பொண்ணுங்க என்ன சைட் அடிச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல. சைட் அடிக்கணும்னா இப்படி ஹேண்ட்ஸமா போறீங்க? நம்ம ஊர்ல இருக்கும்போது இப்படியே போவீங்க? சும்மா அயன் பண்ணாத ஷர்ட்டும் தலை உழைஞ்சு அப்படியே பைக்ல ஏறி போவீங்க. ராத்திரி வரும்போது அப்படிதான் கவனிச்சிருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியா? ட்ரெஸ்ஸிங் என்ன, ஹேர் செட்டிங் க்ரீம் என்ன, முகத்துல இங்க ஒண்ணும் போட மாட்டீங்க ஒத்துக்கிறேன். ஹேர்லாம் விதவிதமா செட் பண்றதுக்கு க்ரீம்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. இப்பதான் புரியுது, நம்ம ஊர்ல உங்க யாரும் திரும்பி பார்க்க ஆள் இல்ல. ஆனா இந்த கொடைக்கானல்ல நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க போல, அதானே இவ்வளவு தூரம் மேக்கப் பண்ண தோணுது. ஹேர் செட் க்ரீம் எடுத்து தூர போடுறேன், அங்க எப்படி இருந்தாலும் அப்படி இங்க இருந்தா போதும். அப்புறம் எனக்கு வீட்லயே இருந்து போர் அடிக்குது, அப்படியே வெளியே ரவுண்ட் போயிட்டு வரலான்னு பாக்குறேன். இங்க இந்த சாக்லேட் கம்பெனி, டீ எஸ்டேட் அதெல்லாம் இருக்காமே. நீங்களாம் உங்களை கூட்டு போக சொன்னா ஒரு சண்டே வரட்டும் சொல்லுவீங்க. சண்டே வந்தோன்னா மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிடுவீங்க. உங்களை நம்மனா இந்த கொடைக்கானல் சுத்தி பார்க்க முடியாது. நானே சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு இருக்கேன். வேண்டாம் மகா, சும்மா ஒத்தையிலாம் வெளியே போக கூடாது. உனக்கு என்ன இப்போ டீ எஸ்டேட்ல சுத்தி காமிக்கணும்? ஒரு நாள் லீவ் வரட்டும், கூட்டிட்டு போறேன். இங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கூட ஓகே, ஒத்தையிலாம் அப்படி தனியா போக கூடாது, தெரியாத ஊர் வேற. வேண்டாம், பேசாம வீட்டுல ஏறி. ஆனா அத்தைக்கு வீடியோ கால் போட்டோன்னா விடிய பேசுவாங்களே. போர் அடிக்கு, எவ்வளவு நேரம் அம்மாட்ட பேசுது. அம்மா போன் பண்ண சாப்பிட்டியா, என்ன சமையல். அவர் ஊருக்கு வேலைக்கு போயிட்டாரா, இந்த 3 தவிர என்ன கேட்க போறாங்க, நானும் என்ன கேட்க போறேன். இதேதான் தினமும் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு போர் அடிக்கத்தான். நான் அப்படியே வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த ஊரோட இயற்கையை ரசிச்சுட்டு அப்புறம் டீ எஸ்டேட்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் போய் நிறைய போட்டோ ஷூட் எடுத்து வரணும்னு இருக்கேன். பத்திரமா வந்துடுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. 1/2 மணிக்கு ஒருக்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். என்ன பத்தி அழகா இருக்கு. வீட்டுல டீ போட்டு குடிச்சிருக்கா. இன்னைக்குதான் அந்த டீ தயாரிக்கிற இடத்துக்கே வந்திருக்கோம். செம்மையா இருக்குல்ல. இங்கெல்லாம் போட்டோ எடுத்தா அப்படி இருக்கும். பாட்டி இந்த இலையெல்லாம் பறிச்சு காய வச்சு பவுடர் பண்ணி அப்படியே டீ தூளா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல வேற எதுவும் சேர்க்கணுமா? தப்பா எடுத்துக்காதீங்க, நான் டீ போட்டு குடிச்சிருக்கேன். ஆனா டீ வளர்ற, அதாவது தேயில வளர்ற இடத்துக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில வைக்கின்றீங்களா? அப்புறம் காலையில எப்படி இருந்து வர்றீங்க? உங்களுக்கு அங்க குளிராதா? எங்களுக்குலாம் லேசா ஒரு நாள் மழை பெஞ்சாலே 10 மணி நேரம் தூங்குவோம், எந்திக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த ஊரே குளிரா இருக்கு. எப்படி நீங்க காலையில எழுந்து வேலைக்கு வரீங்க, அதுவும் இந்த வயசான காலத்துல? பொழப்புன்னு இருக்கலாமா?
பொழப்ப பார்க்க வேண்டாமா? மழை குளிர் வெயில் எல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. இங்க வேலை பார்த்தாதான் எங்க வீட்டுல அடுப்பெரியும். உங்களை மாதிரி ஆளுக போட்டோ பிடிப்பாங்க, விவரம் கட்டிட்டு போவாங்க. உங்களுக்கு இது புதுசா இருக்கறனால பெரிய விஷயமா தெரியுது. நான் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தனால எங்க பெரிய விஷயமா தெரியலம்மா. காலையிலே வந்துருவோம், 7 7:30 வேலை ஆரம்பிச்சிருவோம். சாயந்தரம் 4 4:30 வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிருமா. இருட்டிட்டுனா இங்க இருக்க முடியாது. பார்க்கதான் அழகு. ஆனா உள்ள எவ்வளவு பூச்சியும் அது இது கூட நாங்க போராடி இந்த டீத்துல பறக்க தெரியுமா. உள்ள ஒரே பூச்சி சென்னா பாம்பு கூட போயிருக்கும். போன வாரம் கூட ஒரு ஆளுக்கு பாம்பு கடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்காரு. இன்னும் வேலைக்கும் வரல. ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு போராட்டம் தான். போராட்டம் எல்லாமே இந்த தொழில் தான் இருக்கு. என்னது பாம்பா வருமா? ஐயோ, உங்களுக்கு பயமாவே இருக்காதா? உங்களே அப்ரோச் பண்ணணும் பாட்டி. காலையிலே எழுந்துச்சு வேலைக்கு இப்படி வரீங்களே இந்த வயசான காலத்துல, இதெல்லாம் பெரிய விஷயம். பாட்டி அப்படியே இருந்துக்கோங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இங்க சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குமா. இந்தா அப்படியே போனேன்னு வையேன், ரோடு வரும். ரோட்ல இருந்து ஒரு இறக்கம் போகும். அதுல திரும்பி அப்படியே போனிட்டு வையேன், நிறைய பூஞ்சோலை விதவிதமான பூச்செடி எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போட்டோ எடுக்க நல்லா இருக்கும். இந்த படத்துல நடிக்கால அவெல்லாம் கூட அங்க வந்து தான் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. போய் பாரு. காயு சூப்பரா இருக்குடி. கொடைக்கானல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்க இருந்து வரவே போறதில்ல, மனசே இல்ல. எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு புகை மூட்டமா அப்படி சில்லுன்னு மனசுக்கு எதமா சூப்பர் ஊரா இருக்கு. நீ ஒரு நாள் வா, நம்ம சுத்தி பார்க்கலாம். செம பிளேஸ் டி. உனக்கு சாக்லேட் வாங்கியிருக்கேன், உனக்கு அனுப்பி விடுறேன். கொடைக்கானல் போயிட்டுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க லைஃப. அதான் வேணும் எனக்கு. லைஃப நீ நல்லபடியா காட்டி கூட சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும்டி. சாக்லேட் அனுப்ப போறியா? கூட யூக்கலிப்ஸ் ஸ்டைலாம் இருக்கும், அங்க பியூரா கிடைக்குமாமே, அதையும் வாங்கி அனுப்பு. அப்புறம் மகா, நானே உனக்கு ஃபோன் பண்ண தான் இருந்தேன். அக்கா வீட்டை விட்டு போய் கிட்டத்தட்ட 10 15 நாள் கிட்ட ஆயிட்டு. எங்க போனா என்னன்னு தெரியல. நீயும் அங்க விசாரிச்சு பாரு. ஒருவேளை அங்க வர வாய்ப்பு இல்லதான், இருந்தாலும் விசாரிச்சு பாரு. நாலா பக்கமா விசாரிச்சா எங்கேயாவது ஒருத்தர் இருந்துட மாட்டாளா அப்படின்னு தோணுது. பாவம், கை குழந்தையும் கொண்டுட்டு போய் கஷ்டப்பட்டு இருக்கா. ஐசக்கா ஏன் அப்படி பண்றாங்களோ தெரியல. நமக்கெல்லாம் புத்திமே சொல்லுவாங்க, அவங்க இப்படி பிள்ளைங்க கொண்டுட்டு போகலாமா? மனசு கஷ்டமா தான் இருக்கு. இப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத, நானும் தேடி பார்க்கறேன் அக்காவை. ஐயோ, ஃபோன் சார்ஜ் ஆகி ஆஃப் ஆயிட்டு போல இருக்கே. நான் ஒரு லூசு, நானே பேசிட்டு இருக்கேன். மகால இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நல்ல சான்ஸ். அவருக்கு முன்னால தனியா பேசணும்னு நினைச்சோம். இன்னைக்குதான் கரெக்டான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. நல்ல வேலை நம்ம ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஒரு விதத்துக்கு நல்லதா போச்சு. இன்னைக்கு விடுறதா இல்ல, இன்னைக்கு இதை கூட்டிட்டு போய் ஒரு வழி ஆக்குறோம். காயு சாரிடி, ஃபோன் ஆஃப் ஆயிட்டு, சார்ஜ் இல்ல. இப்போ ஆஃப் ஆயிரும். நான் வீட்ல போய் கூப்பிடுறேன். சரிடி, பார்க்கலாம். மகா, ஏய் மகா. ஐயோ சிவனா, என்னெல்லாம் கேள்வி கேட்க போறனோ தெரியலையே. ஏய் மகாலட்சுமி, இங்க பாரு. ஏய் என்ன கூப்பிட காது கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கேன். உன்னை தேடிதான் அணைஞ்சிட்டு இருக்கேன். கார்த்திகே ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஆமா, உனக்கு என்ன? கார்த்திகை ஆக்சிடென்ட் என்ன, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன? ஒண்ணு இல்லடா ஒண்ணு. நான் தானடி அவளை தினம் பிக்கப் பண்ணிப்பேன். இன்னைக்கு பிக்கப் பண்ண முடியலையா? பாவம் மனுஷன் மலையடி வார்த்தோடு போயிட்டாரு. மேல மலையில இருந்து மண் தெரிஞ்சு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி தூக்கி போட்டுட்டு கை காலெல்லாம் ஒரே அடி. ஒன்னேதான் சொல்லிட்டு இருக்காரு, மகான்னு. அதான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போலான்னு வந்தா நீ ஊர் சுத்திக்கிட்டு இருக்கல. பைக்ல யாரு? பைக்லயா? எந்த ஹாஸ்பிடல் ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ. ஐயோ, அவருக்கு என்னாச்சு தெரியலையே. ஆஹா, இந்த தருணத்துக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். மகா, என் கூட பைக்ல நீ வந்து எவ்வளவு மாசம் ஆச்சுல்ல? முன்னாடி எல்லாம் ஜோடியா அப்படியே ஜாலியா சுத்திட்டு வருவோம். இப்ப எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு. ஏய், எதுக்கு அவ்வளவு டிஸ்டன்ஸ்? முன்னாடி இருப்பல அத மாதிரி இரு ப்ளீஸ். ஏய் விளையாடாத. அவருக்கு என்னாச்சு கவலையில இருக்கு. உனக்கு என்ன கிண்டல போச்சா? இந்த பாரு, எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு. ஏய், அவர் என்னடா பண்ண? எங்க கொண்டு வச்சிருக்க? விளையாடாத. இந்த பாரு, உனக்கு ஏன் மேல பிரச்சனை? இதனால ஏன் நீ பேசணும்? அவருக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு. உன் மகனை சும்மா விட மாட்டேன், பாத்துக்க. என்னடா பண்ண அதானே? அடேங்க அப்பா, என்ன பாசம்னா இது இல்ல பாசம். ஆமா, எனக்கு ஒரு டவுட்.
நம்ம லவ் பண்ணி ஒரு 4 மாசம் இருக்கும். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு 2 மாசம் தான் இருக்கும். 4 மாசம் லவ் பண்ணேன், என்ன அவாய்ட் பண்ற? 2.5 மாசம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுலயும் 1 மாசம் அவர்கிட்ட என்ன ஆகுதுன்னு கேட்கல. ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல? உன் வயதுல நீ சொன்ன. இந்த 1.5 மாசம் பழகுனதுல உனக்கு அவ்வளவு பாசமா? அது எப்படி? ஏய், அது என் புருஷன். ஒரு மாசம் இல்ல, ஒரு நாள் ஆனாலும் அவர் என் கழுத்துல தாலி கட்டினவரு. அவருக்கு ஒண்ணுனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏய், சொல்லு, அவருக்கு என்ன ஆச்சு? என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? ஐயோ, என் குழந்தை மாதிரி அவரை நான் பார்க்கணுமே. என் தனக்கு கடவுளை ஒண்ணு ஆயிருக்க கூடாது. இந்த ஊர்ல எனக்கு யாரு தெரியும்? கடவுளே, அவருக்கு ஒண்ணு ஆகக்கூடாது, ஒண்ணு ஆகக்கூடாது. ஏய் அழுது நீ பாட்டு. ஏன் அழுவியா இருக்கேன்? இந்த கொடைக்கானல் அப்படி ஜாலியா ரொமான்ஸா ரவுண்ட் அடிக்கலான்னு பார்த்தா அழுது வடிஞ்சுக்கிட்டு உன்னை தான் நல்லா தான் இருக்கான். ஆபீஸ்ல இருக்கான், ஒர்க் பண்ணிக்கிட்டு. அவனுக்கு ஒண்ணும் இல்ல. ஒன்னும் அப்படியே வெளியே கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். சும்மா கூப்பிட்டா வருவியா? ஆக்சிடென்ட் சொன்னா பைக்ல ஏறிட்டுல அதான். அப்பா, என் அத்தனுக்கு ஒண்ணும் ஆகல. அப்பா, கடவுளே, என் அத்தனுக்கு ஒண்ணும் செய்யாதுடா. அவர் ரொம்ப நல்லவரு, ஒன்ன மாதிரி கிடையாது. ஃப்ராடு, ஃப்ராடு. லவ் பண்ணி என்ன ஏமாத்துறவன் தானே நீ? ஃப்ராடு. இந்த பாரு, உன் நினைவு கூட என் பக்கத்துல வரக்கூடாது. ஒழுங்கா என்னை இறக்கி விடு. ஏய், இறக்கி விடுறியா இல்ல பைக்ல இருந்து குதிச்சிட்டுமா? இன்னது குதிக்க போறியா? தாராளமா குதிச்சுக்கோ. கொஞ்சம் பொறு, இங்க வேண்டாம். அங்க ஒரு பெரிய மலை இருக்கு, அதுக்கிட்ட ஒரு யூட்டன் போடுறேன், அப்படியே குதிச்சிரு. அப்பதான் நாளைக்கு பேப்பர்ல பெரிய நியூஸ்ல போடுவாங்க, முன்னாள் காதலனை தேடி செஞ்ச பெண் விபரீதம் அப்படின்னு வரும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, குதிக்கையா என்ன? அந்த ரோட்டோட போட்டுமா? கூட்டிட்டு போற எப்படி தொலை? எனக்கு எங்க அத்தனை பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் விஜய், எதையும் மனசுல வச்சுட்டு பழி வாங்காத. ப்ளீஸ் என்ன கொண்டு விட்டுரு. எப்படி உன்னை கொண்டு விடணுமா? நல்ல கதையா இருக்கே. அதுக்கா போய் சொல்லி பிளான் போட்டு கூட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் முடியாது. பேசாம இருந்தேன்னா ஒரு 2 hours கொஞ்சம் பேசணும், பேசி முடிச்சு நான் அனுப்பிடுவேன். ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என் பேரை கெடுக்குன்னு நினைச்ச எனக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போக தெரியும். என்ன ஒரு ஆளு. உன்னை போய் நல்ல நினைச்சு லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். ஏன்டா லவ் பண்ணேன்னு இப்ப யோசிக்க. நீ போன ஜென்மத்துல குரங்கா தான் பிறந்திருப்பியா? இருக்கும், குரங்கா தான் பிறந்திருப்பே இருக்கும். எப்படி உன்னால அப்படி நான் இப்படி பல்ட்டி அடிக்கிற, இப்படி நான் அப்படி பல்ட்டி அடிக்கிற? உன் அத்தனை பத்தி எனக்கு என்னெல்லாம் சொன்னேன்? அவனை எனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு நினைச்சு பார்க்க முடியல. எங்க வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு விஜய், கல்யாணம் நடந்தா உன் கூட மட்டும்தான், இல்லாட்ட நான் எந்த முடிவுனாலும் போவேன். என்னெல்லாம் பேசுன, பக்கம் பக்கமா டைலாக்கு. இப்போ நான் கெட்டவன் ஆயிட்டேன், அவன் நல்லவன் ஆயிட்டான் இல்ல? அப்ப அவரை நான் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்க ட்ரை கூட பண்ணல. ஆனா இப்ப அப்படி இல்ல, அவரை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அவரை மாதிரி நல்லவன் இந்த உலகத்திலே கிடையாது. ஜென்டில்மேன். கல்யாணம் ஆகி 1 மாசம் என் பர்மிஷன் என் பக்கத்துல கூட வர்றது இல்ல. ஒன்ன மாதிரி கிடையாது. எதுக்குடா நீங்க கூட்டிட்டு வந்துட்ட? யாருமே இல்ல. டைம் ஆயிட்டு விஜய், விளையாடாத. என்ன கொண்டு வீட்டுல விடு, நல்லா இருப்பேன். காலைல வேலை விடல. தெரியாம லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், தெரியாம இந்த கொடைக்கானல் வந்து தொலைச்சிட்டேன். ப்ளீஸ் என்ன வாழ விடு, என்ன வாழ விடு விஜய். விஜய் கிட்ட வராத. இந்த மீறி எது நடந்து இங்க இருந்து குடிச்சுவேன் பாத்துக்க. எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், விட்டுற வேண்டியதானே? எதுக்கு போஸ்ட் பண்ற? விஜய் ப்ளீஸ், எனக்கு கல்யாணம் ஆயிட்டு, புரிஞ்சுக்கோ. ஏய் சீ, கேவலமான புத்தி. உன்ன மாதிரியே இருக்கும் புத்தியும். என்ன அந்த அளவுக்கு கேவலமானவன் கீழ்த்தரணும்னு நினைச்சிட்டியோ? இங்க பாரு மகா, என்ன தப்பான்னு நினைக்காத. நான் முதல்ல லவ் பண்ண பொண்ணு நீதான், ஆசைப்பட்ட பொண்ணு நீதான். உனக்காக கூட கல்யாணம் பண்ணி காலம் முழுக்க வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நிராசையாவே போயிட்டு. ஏன் நான் நினைச்சா நம்ம ஊருக்கே வந்து உன் வீட்டுல வந்து எனக்கு பிரச்சனை பண்ண தெரியாதுன்னு நினைக்க நினைச்சா பண்ணிருக்கலாம். ஆனா வேண்டாம், என்னமோ விதியோ சரியோ தெரியல, உன்னை என்னையும் பிரிச்சுட்டு சரி நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப அப்படின்னு நினைச்சுட்டு தான் என் வாழ்க்கையை நான் தொடர்ந்தேன். ஆனா உன்னை திருப்பி நான் பாப்பேன் சத்தியமா நினைச்சு பார்க்கல. பார்த்த உடனே நீ ஸ்மைல் பண்ணி எப்படி இருக்க விஜய்னு கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என்னை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிட்டல. அப்பதான் வந்துச்சு உன் மேல எனக்கு வெறுப்பு. மகா, உன் கையை பிடிச்சி வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். கடைசி வரை என் வாழ்க்கை உன் கூட எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தோம், அதெல்லாம் அப்படி ஆயிட்டு எனக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? எனக்கு ஒண்ணும் இல்லை மகா, உன் கூட இருந்து கொஞ்சம் ஆறுதலா எனக்கு பேசணும், என் மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கணும், அவ்வளவுதான். அது போதும், வேற எதுவும் நான் உன்னை எதிர்பார்க்கல. ஐ லவ் யூ மகா, ஐ லவ் யூ சோ மச். நான் இன்னொரு கல்யாணம் சத்தியமா பண்ண போறது இல்லை. என் வாழ்க்கை கடைசி வரை ஒண்ணு நினைச்சிட்டே முடிஞ்சிடட்டும்னு இருக்கேன். எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சா உன் கூட தான் நினைச்சேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையும் இல்லை, நீ வாழ போறதும் இல்லை. என்ன விஜய், தப்பு மேல தப்பு பண்ணிட்டு நீயும் உங்க அம்மாவும் என்ன ரொம்ப நல்லவங்க வேஷம் போடுறீங்க. நீ எவ்வளவு தூரம் லவ் பண்ணண்டா, ஏமாத்திட்டியே. நான் அதுல இருந்து மீண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? உன்னை அப்படி இருந்தா நான் தேடி வந்தேன். ராத்திரி ஹாஸ்பிட்டல் யாரும் இல்ல, நீ கைப்பட எழுதின லெட்டர் மட்டும் எனக்கு இருந்துச்சு. எப்படி எப்படி நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போற, அதுவும் வசதியான பொண்ணு, அமெரிக்கா பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன். உங்களோட ஜஸ்ட் டைம் பாஸ் தான் பழகுன்னு எழுதி வச்சு போயிட்டு என்னெல்லாம் கதை பேச. என்னமோ நான் உன்னை ஏமாத்துற மாதிரி. நல்ல பிளான்டா. எப்படிடா அம்மா மகன் பேசிட்டு பண்ணுவீங்களா?
நல்ல பிளான் போட்டிருக்கீங்க. கடைசியில உனக்கு விளையாடுறதுக்கு ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சா? ஃபர்ஸ்ட் ஏதாவது பணக்கார பொண்ணை பார்த்து போயிட்டு வேண்டியதானே? நீ என்ன லவ் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் வர வந்து நல்ல வேலை நான் கும்பிட்ட கடவுள என்ன காப்பாத்திருக்கு. சப்போஸ் உன கல்யாணம் பண்ணி 2 நாள்ல உன் ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் வேற பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு போயிருந்தேன்னா என் வாழ்க்கை என்னடா இருக்கும்? கடவுள் தான் என்ன காப்பாத்தினாரு. அவர் நல்லவன் கையில போய் சேர்ந்தேன். அவருக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். அவர்கிட்ட நான் என்னோட லவ் பத்தி கூட சொல்லியிருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிருக்காரு. எங்க போனா? மணி 7 ஆகுது. ஆபீஸ் போயிட்டு நம்மளே வந்துட்டோம். ஹால்ல இல்ல, மாடியிலே இல்ல, கிச்சன்ல ஏதாவது வழக்கம் போல ஏதாவது கறி வச்சுட்டு இருப்பான்னு பார்த்தா ஆளை காணும். மகா, மகா எங்கடி நிக்க? எங்க போனா? நம்மகிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. ஊர்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொன்னா 1 மணி நேரம் போன் பண்ணா, அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப். எங்க போயிருப்பா? பக்கத்து வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாளா? சே, ஸ்ரீ வீட்டுக்கு எப்படி போவா? அவளை கண்டாலே கரிச்சு கொட்டுவா. அவ வீட்டுக்கு எப்படி போவா? எங்க போயிருப்பா? இங்க யாரையும் தெரியவும் செய்யாத, இருட்ட வேற செஞ்சுட்டு போன் பண்ணி சொல்லிட்டாவது போகலாம்ல. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. சரி, கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி பாப்போம். என்ன சொன்னா டைம் பாஸ்க்கு நான் லவ் பண்ணேன். ஏன்டி இப்படி வந்துட்ட நீ? உனக்கு என்னமோ நினைச்சேன். நீ என்ன டைம் பாஸ் லவ் பண்ணிட்டு உங்க அத்தை பையனை சீரியஸா லவ் பண்ணிட்டு அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப ஏன் மேல திருப்பி விடுற இல்ல? எங்க அம்மாவே பத்தா குறைக்கி. உனக்கு கேம்பெயினா ரொம்ப பிடிக்கும்ல? நேற்று கூட உங்க வீட்டுக்கு வரும்போது கட்டி பிடிச்சிட்டு சொன்னியே, அதுவும் 2-3 கிஸ் வேற. கிஸ் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு கேம்பெயர் கூட்டிட்டு போனா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதான் உனக்காக ஆசாசே கேம்பெயின் பண்ணிருக்கேன். இப்ப சொல்லு, என்ன இந்த செகண்ட் நீ லவ் பண்றியா இல்லையா? ஏய் போய்க்கறடா நீ. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. என்ன ஏமாத்தி என் வாழ்க்கையை காலி பண்ணனும்னு பார்த்தேன். கடவுள் புண்ணியத்துல அது நடக்கல. இப்ப நான் நல்லா இருக்கறது உனக்கு பிடிக்கல. அப்படிதானே? ஆமா, நீ எவ்வளவு பணக்காரி கல்யாணம் பண்ணிட்டு போனியே, என்னாச்சு? பணக்காரியும் நினைப்பல்ல நம்ம ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணணும்னு. பொண்ணை கட்டி விட்டுருப்பா, அந்த சோதத்துல இங்க வந்திருப்ப. கேட்டா ஏன் மேல பழிய போட்டுருக்க? ஏய், ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால அது உண்மையாக போறது இல்ல. மகா, என்ன கோவப்படுத்தின இங்க என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. பேசாம நான் சொல்றது கேட்டு பேசாம இருந்தேன்னா உனக்கு வீட்டுல கொண்டு விட்டுருவேன். இல்லாட்டி நடக்கவே வேற பாத்துக்கோ. ஏய், நான் என்ன போய் சொல்லணும்? எனக்கு தலையிலா உங்க அம்மாட்ட கேளு, எல்லாம் தெரியும். உங்க அம்மா தான் இதுல பெரிய வில்லி. ஏய், எங்க அம்மா வில்லி கிளின்னு பேசுன மகளே, நடக்கவே வேற. கொஞ்சம் பயம் இல்ல உனக்கு? நானும் போனா போகுதுன்னு விட்டுட்டு இருக்கேன். என்ன ஒரு அளவுக்கு மேல கோவப்படுத்தின நீங்க வந்து போய்விட மாட்டேன் பாத்துக்கோ. விஜய், இங்க பாரு, சொன்னா கேளு. சரி, உன்னை லவ் பண்ணது உண்மைதான், இல்ல நான் சொல்லல. உன்னை ஏமாத்திட்டேனே வச்சுக்கோ. இப்ப நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி. என்ன கூட்டிட்டு வந்து போய் டார்ச்சர் பண்ணது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? எனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கும் நல்ல ஒரு கல்யாணம் ஆகும். உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு வருவா. உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டுல கொண்டு விடு. அவர் வந்திருப்பாரு. இதோ உன்னை ஒத்தான போன் பண்றான். சத்தம் காமிக்க கூடாது, பேசாம இருக்கணும். ஹலோ, என்ன சார் இந்த நேரம் கூப்பிட்டுருக்கீங்க? என்ன சார், ஏதாவது வாங்கணும் மாத்தீங்க ஏதாவது? இல்ல விஜய், எதுவும் வாங்க வேண்டாம். ஒய்ஃப் காலையிலே ஊரை சுத்தி பார்க்க போறேன்னு கிளம்புனாங்க. போன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்னும் வீட்டுக்கும் வரல. அவங்களுக்கு இங்க யாருமே தெரியாது. எங்கேயாவது தனியா மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்களோ, இடம் தெரியாம என்னன்னு தெரியல. அதான் நீங்க ஒரு சுத்தி பாக்குறீங்களா? உங்களுக்கு இந்த இடம் எல்லாம் தெரியும். நானும் சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்ல சுத்தி பார்க்க போனாங்களா? என்ன சார் டைம் 6 தாண்டிட்டு? இந்த கொடைக்கானல்ல 6 மணிக்கு அப்புறம் ஊரே அடங்கிரும். இந்த நேரம் யாரையும் தெரியாது எப்படி? சரி சார், நான் சுத்தி பாக்குறேன். எங்க நிக்காங்க என்ன ஏதுன்னு. இதோ கூட்டிட்டு வரேன். தேங்க்ஸ் விஜய். இருட்ட வேலை செஞ்சுட்டு அவன் சும்மாவே பயப்படுவா. பயந்த சுபாவம். எங்க நிக்கிறதோ தெரியலையே. போன் வேற ஸ்டூப் ஆயிட்டு எங்க போனான்னு தெரியல. சார் எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? உங்க ஒய்ஃப் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது வழி தெரியாம மாட்டிட்டு நிப்பாங்களா இருக்கும். இதோ நான் கூட்டிட்டு வரேன், கவலைப்படாதீங்க. அப்படி தவிக்கிறான் துடிக்கிறான். உன்னை காணும்னு சொன்னோன்னே அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கல. இங்க பாரு, என் அத்தனை தேவலாம் பேசினா நடக்குது வேற. என்ன கொண்டு விட முடியுமா விட முடியாதா? இல்ல நான் பாட்டு போறேன். யார்கிட்ட வழிகட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்படிலாம் விட முடியாது. நான் தான் கூட்டிட்டு வந்தேன், நானே கொண்டு விடுறேன். எனக்கு இப்ப மட்டும் ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும். மகா, என்ன உண்மையிலே நீ லவ் பண்ணதானே?